First, we need to understand the nature of human brain, the thinking and the feeling. எல்லாருமே கோபம், பயம், துக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தவறு பண்ணி நிறைய நம்ம கற்றுக்குவோம். அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்குவோம். பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் அடி வாங்கி தவறு பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு வந்து உட்காருவாங்க. இது அனுபவம்னு சொல்லுவாங்க. இது இயற்கையானது. இந்த இடத்துல சரஸ்வதி தேவி குடிக்கிறதா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம். எவ்ரிதிங் இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லாவும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் சொன்னது. இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் எனர்ஜியா பாருங்கன்னு சொல்லுவாங்க. எதிர்க்கும் யாராவது ரொம்ப சோகமா இருந்தாங்கன்னா மனுஷனால உணர முடியும். இவ்வளவு எதுக்கு நம்ம மன அதிர்வு ஒரு கூட்டத்துல செல்லினா அந்த நட்பு கூட்டம் குறிப்பிட்ட நாளோ வருடத்துக்கு அப்புறமோ இருக்கவே இருக்காது. சரியா? இதே போல தன்னுடைய ஆற்றலை வச்சு அதுக்கேற்ற கூட்டம் சேருன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நமக்கு என்ன தேவை, உதாரணத்துக்கு நான் நல்ல தொழில் செய்யணும், நல்ல குடும்பம் அமையணும், அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சம்பந்தமா மட்டும்தான் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தன்னுடைய ஆற்றல் வெளிப்படும் போது எப்படி ஒரு ஃபோன் ப்ளூடூத்தில் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சென்ட் ஆகிறத நம்ப முடியுதோ இதே போல இந்த ப்ராசஸ் நடக்கும். இதை நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், காஸ்மிக் லாஸ் என்ன வேணா சொல்லலாம். பட் இதுதான் வந்துட்டு சூட்சமான்னு சொல்லுவாங்க சிந்தனைக்கு. பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற பெற்றவங்க எல்லாருமே குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும், டியூஷன் சேர்க்கணும், பணம் நிறைய செலவழிக்கிறாங்களே தவிர அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க சொந்தக்காரங்க கூட்டத்தில் எதில் மனசுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை ஏதோ பிரச்சனைகளை மாட்டிட்டு சாகணுன்ற உணர்வு இருக்கா அப்படின்னு அந்த குழந்தையோட மனதில் எப்படி எதிர்நோக்கி நல்லா வாழணுன்றத இங்க யாருமே சொல்லித்தரது கிடையாது. 99% காசு இருந்து எல்லாமே சரியா போயிடும். குடும்பமே சரியில்லாதவனுக்கு இங்க மனிதனுடைய தோளுடைய வயசு வேற, மூளையோட வயசு வேற. எனக்குள்ள என்ன அறிவு இருக்குன்னு எல்லாத்த விட எனக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத உங்களால முடியாட்டி வெளியே நான் கொண்டு வரேன். இங்க காலேஜ்ல அந்த கட்டடத்துல உட்காந்து நீங்க படிச்சு பின்னு சொல்லிட்டு வாங்கும் போது இந்த உலகத்துக்கு தேவை ப்ரூஃப். அந்த இடத்துல சரஸ்வதி தேவி குடியிருக்காங்கன்னா இங்க படிப்பறிவே இல்லாதவங்க எத்தனையோ பேர் அடிபட்டு அவங்களே தப்பு பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வராங்கன்னா இந்த இடத்துல அவங்க கத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துலயும் சரஸ்வதி தேவி குடியிருக்கிறாங்க. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. என்னை காண்டாக்ட் பண்ணுன்னா இதுல கொடுக்கப்பட்டதுல என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. என் பேரு சூரிய நாராயணன்.